அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஓம் அகத்தீசாய நமः. 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 அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர்களே வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆண்டுகள் நம்ம சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 17/9/1976 ஆரம்பித்தோம். பிறகு மக்களுக்கு இந்த உண்மை தத்துவத்தை, ஆசான் பெருமைகளை பேசுவது, இப்போ கடவுள் உண்மை ஞானிகள் பெருமையை பேசணும். ஒவ்வொரு கிராமத்தோறும் சென்று சோபனபுரம், சந்தாரப்பட்டி, இப்படி பல ஊர்களுக்கு சங்காரப்பட்டியிலிருந்து சென்றிருக்கோம். அது ஏன் ஆசான் இந்த பேச்சை நிறுத்தி வச்சிருக்காருன்னு கேட்டால், ஏதோ காரணம் இருக்கு, நமக்கு தெரியல, சொன்னதை தான் செய்கிறவர். அப்போ மனித வர்க்கத்துக்கு தலைவன் பக்தி செலுத்தினான். மனித வர்க்கம் பக்தி செலுத்துது. யாரிடம் பக்தி செலுத்துவது என்பதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். இப்போ அவங்க பாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக பூஜை செய்கிறாங்க, ஒவ்வொரு வகையான இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நாம் மட்டும்தான் ஞானியை வணங்கினால் ஞானி ஆவான் என்று பேசியிருக்கிறோம். அது நம்ம கருத்து அல்ல, ஞானிகளே சொல்லியிருப்பார். சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என அடி சேரவல்லார். சிவனே சிவஞானி ஆதலால். இப்போ நாம் உலகத்தில் சிவபெருமான் என்று சிவபெருமான், இப்போ சைவ தலைவன் சிவபெருமான், வைணவ தலைவன் விஷ்ணு. சிவனே சிவஞானி ஆதலால் என்று சொல்லுவார். அப்போ சிவனே சிவஞானி. இப்போ நம்ம கடவுள்னு சொன்னால் ஆகாயத்துக்கு குதிச்சு வந்துடல. யார் ஒருவன் இயற்கையை வெல்லுகிறானோ அவனே கடவுள். அது திருமந்திரத்தில் இருக்குது. இதை நம்ம சொன்னோம். நாமளா ஒரு கருத்தை சொல்லிடல. அப்போ சிவஞானிகள் யாருன்னு கேட்டேன். எந்த இயற்கை நமக்கு காமதேகத்தோடு தோற்றுவித்ததோ அந்த இயற்கையை வென்றவர்கள் தான் சிவன். அப்போ அந்த இயற்கை வென்றவர்கள் நம்ம தமிழகத்தில் தான் இந்த வாய்ப்பு கிடைத்தது. உலகத்தில் உள்ள யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல. இது தட்பவெப்பம். தமிழகத்தில் தட்பவெப்பம். இது ஞான பூமி. இப்போ ஞான பூமியில் தோன்றியவர்கள் தான் இந்த ரகசியத்தை அறிய முடியும். அப்போ இந்த இப்போ இயற்கையால் தோற்றுவிக்கப்படும் போது ஆணும் பெண்ணும் சேர்க்கையின் காரணமாக காமதேகத்து தோன்றியவர்கள். ஆசான் சுப்பிரமணியர் என்ன செய்தார்? இந்த காமதேகத்துக்குள்ளவே நரகத்துக்கு காரணமான தேகத்துக்குள் சொர்க்கம் உண்டு என்பதை ஆசான் சுப்பிரமணியர் தான் உணர்த்தினார். நம்ம உடம்புக்குள்ளே வினாத்தண்டுன்னு ஒன்று இருக்கு. அதான் எல்லாத்துக்கும் தெரியும். அது ஈஸ்வர நாடி அல்லது பிரம்ம நாடி என்று ஒன்று இருக்கு. அந்த ஈஸ்வர நாடி அல்லது பிரம்ம நாடி என்று சொல்வது புருவமத்திலிருந்து உந்திகமத்துக்கு குண்டலி சக்தின்னு சொல்லுவார்கள். அது பீஜம் சொல்லுவோம். குண்டலி சக்தி குண்டலிக்கும், அப்போ உந்திகமனத்து கீழ்ப்பகுதியில் குண்டலிக்கும் புருவமத்திக்கும் தொடர்பு இருக்கு. அந்த இடத்துல வாசி செலுத்துவது அது கடவுளே அமைச்சிருக்கான். எல்லாம் உள்ள இயற்கை கடவுளே அப்படி அமைத்திருக்கிறான். அப்போ கடவுள் என்ன செய்கிறார்? சுப்பிரமணியன் என்ன செய்கிறார்? சந்தர்ப்ப காரணமாக இப்படி பல உயிர்கள் இறந்து போவதை பார்த்து அன்னைய தாய் எல்லாம் உள்ள இயற்கை கடவுளே ஆசானுக்கு உணர்த்தினார். ஏன் இப்படி உயிரினங்கள் பிறப்பதும் இறப்பதுமாகிறதுக்கு என்ன காரணம்? அப்போ மூச்சு காற்றை லயப்படுத்தினால், மூச்சு காற்று போனாதானே இறந்து போவான், போகாமல் நிறுத்தினால் இறக்க மாட்டான் என்று ஆசான் சுப்பிரமணியருக்கு உணர்த்தியனால் அது என்ன செய்தார்? மூச்சை காற்றை நிறுத்தினார். நிறுத்தும் போது புருவமத்தை ஒடுங்கிருச்சு. மயிரில் மாறி ஒரு அணுவாசலில் போய் இந்த காற்று ஏறிச்சு. அது மெதுவாக பிரடரி வழியாக சென்று குண்டலில் தங்கிடுச்சு. தங்கும்போது ஒரு புத்துணர்ச்சி வந்தது. அதனுடைய விளைவுதான் இன்று உலகமெல்லாம் ஞானிகளுடைய செயல்பாடு. அதுக்கு தலைவன் இயற்கை கடவுள் உதவி செய்தார்.
அந்த உதவி செய்ததனால்தான் காம தேகத்தை நீத்து அதுக்கு நீத்தார் பெருமை என்று வள்ளுவன் சொல்லுவான். அப்போ நீத்தார் பெருமைன்னா உடம்பு காம தேகத்தை நீத்து ஞான தேகத்தை பெற்றவர்கள். அவர்களுக்கு தான் சொன்னார், சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என அடி சேர. ஏன் சுத்த சிவன்னா, யார் ஒருவன் தன்னை அறிந்து வென்றானோ அவனா சுத்த சிவன் நினைக்கிறார். அப்போ சிவனே சிவஞானி, சிவஞானிகள். அப்போ சிவஞானி என்பது யாருன்னு கேட்டான், உடல் கூரை பற்றி அறிந்து தோற்றுவிக்கும் போதே, எல்லாம் வல்ல இயற்கை கடவுள் தோற்றுவிக்கும் போதே நரகத்துக்குள் சொர்க்கத்தில் சேர்த்து வைத்திருக்கிறான். நரகத்துக்குள் சொர்க்கத்தை சேர்த்து வைப்பதனாலே அந்த இதை ரகசியத்தை அறிந்தவர்கள் ஞானிகள். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இது நம்ம இது நாள் வரும் பேசிட்டு வந்த கருத்தை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதான் ஆசானே சொல்கிறார் பாரதத்தில். அப்போ அந்த 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 அது போன்ற நரகத்துக்குள் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். இருளில் ஒளியை வைத்தது போல் உடம்புக்குள்ளே ஒரு அற்புத சக்தியை வைத்திருக்கிறான். புருமத்தை காற்று ஒடுங்கினால் அந்த காற்று குண்டல் சக்தி ஒடுங்கி அசுத்த தேகம் நீங்கி சுத்த தேகம் ஒளி உடம்பு பெறுகிறார்கள். அந்த ஒளி உடம்பு பெற்றவர்கள் தான் சிவனே சிவஞானி ஆதலால் சொல்றார் ஆசான், சுத்த சிவனே என அடி சேரவல்லா இருக்குன்னா. இப்போ நம்ம அறிமுகப்படுத்தப்பட்ட ஞானிகள் எல்லாம் மூச்சு காற்று புருவமத்தில் ஆசான் வாசி நடத்தி கொடுத்து அந்த காற்று குண்டலி சக்தி ஒடுங்கியதுனாலே தொடர்ந்து வந்த காமதேகம் நீங்கி ஞான தேகம் அப்போ புற உடம்பு நீத்து போகுது. நீத்தார் பெருமைன்னு சொல்லுவாங்க. புற உடம்பு நீங்கி அக உடம்பு ஆக்கம் பெறுது. அந்த அக உடம்பை பற்றி அறிந்தவர்கள் தான் ஞானிகள், அது சொல்லுவார். அப்போ அந்த அக உடம்பை பற்றி அறிந்தவர்கள் ஞானிகள், அவரை வணங்கணும். மற்ற நாட்டிலெல்லாம் இறந்தவனை தான் வணங்குறான், தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாதவன் வணங்குறான். இவர்கள்லாம் தன்னை அறிந்தவர்கள். அப்பேற்பட்ட இயற்கையை அறிந்து வாசி வசப்பட்டு அதிலிருந்து ஒரு கனல் ஏற்பட்டு மூலக்கனல், வாசியால் மூலக்கனலை வீசியே சுழன்றவர் ஆட்டுமர். அப்போ மூலக்கனலை தோற்றுவித்து அது மூலமாக அசுத்த தேகம் நீங்கி ஒளி உடம்பு பெற்றவர்கள். இப்போ நம்ம அன்பர்களுக்கு என்ன விளக்கம் சொல்கிறோம்னு சொன்னால் கைகாலாசி கூட அன்பர்களுக்கு என்ன விளக்கம்னு சொன்னால், நீ கடவுளாக விரும்புறியா? ஆமாம், கடவுளாக விரும்புகிறோம். ஆசான் அறிமுகப்படுத்துகிறார், திருமொழி தேவன் அறிமுகப்படுத்துகிறார். குருவே சிவம் என கூறின நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவேனார். அப்போ என்ன செய்கிறாங்க, பெரியவங்க அறிமுகப்படுத்தும் போது, நீ கடவுள் மனிதனுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த 10ஆம் வாசலாகிய புருவமத்தின் ரகசியத்தை உன்னால் அறிய முடியாது. ஆனால் 10ஆம் வாசலாகிய புருவமத்திக்கும் குண்டலிக்கும் தொடர்பு இருக்குது. அது 6 ஆதாரத்தை கோத்து வருது. நெருப்பாறு மயிர்பாடுன்னு சொல்லுவான். அப்போ அந்த மயிர்பாடு அந்த மல்லிய நரம்பு 6 ஆதாரத்தையும் கோத்துக்கிட்டு வரதெல்லாம் இயற்கை அமைச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ள மிகப்பெரிய அற்புத சக்தி இருக்குது. அந்த அற்புத சக்தியை மாகியாகிய மும்மலம் என்று மறைத்து கிடக்குது. மாகியாகிய மும்மலம் மறைப்பதனால எதிலும் இப்பேற்பட்ட ஒரு பெரும் சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. அந்த சக்தியை அறிய வேண்டுங்கிற உணர்வு நமக்கு வராது. ஏன் இந்த பலகீனன்னு கேட்டான். அந்த பலகீனம் இருந்தாலும் அந்த பலகீனம் இல்லைன்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுடரை எழுப்ப முடியாது. அப்போ இந்த பலகீனத்தை உண்டு பண்ணுவது மாயை அல்லது மலம். மலைக்கட்டு நீங்க தான் அந்த சுடரை எழுப்ப முடியும். இந்த மலைக்கட்டு அல்லது அந்த மும்மலமாகிய திரை நீங்கவில்லை என்றால் உள்ளே சுடர் தோன்றாது. ஆக பெரிய வரப்பிரசாதம் அறிந்தவர்களுக்கு இந்த உடம்பு வரப்பிரசாதமாக இருக்கு. அப்போ அறிந்தவர்களுக்கு இந்த உடம்பு வரப்பிரசாதமாக இருப்பதனால அவர் என்ன செய்கிறார்கள், அந்த மடதேகத்தை மலம் என்று சொல்லப்பட்ட மாசே நமக்கு மிகப்பெரிய வல்லமையாக இருக்கு. அப்போ அது என்ன செய்கிறான், ஞானிகள் கடவுளை அடைய விரும்புகிறவர்கள் ஏன் ஒருநிலைப்படுத்த முடியவில்லை? அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எத்தனை அறிவுரை சொன்னாலும் ஏன் கடைபிடிக்க முடியாதுன்னு கேட்டான். அதுதான் பலகீனம்னா. ஏன் இந்த பலகீனம்னு கேட்டான். அது இயற்கை அமைச்சர் வச்சிருக்கா. அப்படி எல்லாம் இல்லை, இயற்கை அன்னை கடவுள் அமைச்சு வச்சிருக்கிறான். ஏன் இப்படி துரோகம் செஞ்சேன்னு கேட்டான். இல்லை நான் துரோகம் செய்யவில்லை. ஏன் இப்படி ஒரு பலகீனத்தை எங்களுக்கு தர வேண்டும்? இல்லை. அப்போ என்ன செய்யறான்னா, இதுதான் ஏன் உனக்கு உமி இருக்குது. உமி இல்லைன்னா முளையாதப்பா. நெல்லுக்கு உமி தான் முளைக்க காரணமாக இருக்கு. இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக நெல் முளைக்காது, வெறும் அரிசி முளைக்காது. பண்டு முளைப்பது அரிசியானாலும் விண்டுமி போனால் விளையாதான்னு சொல்லுவார். அப்போ இந்த உமி, அப்போ இந்த எப்படி உமி முளைப்பதற்கு காரணமாக இருக்கோ, இந்த தேகம்
உள்ளுடம்பாக்கி ஜோதி உடம்பு தோன்றுவதற்கு புற உடம்பாக்கி உமி அவசியம். அதுக்காக வச்சிருக்கிறான். அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அந்த உமியாகிய புற உடம்பு நெல்லுனுக்கு தவிடு உமி அனாதியாயனர் சிவஞான சித்தியார். நெல்லுனுக்கு தவிடு உமி அனாதியாயே. ஒரு நெல்லுக்கு ஒரு அரிசிக்கு மேலே உமியும் தவிடும் அனாதி அப்படி வச்சிருக்கிறான். அது மாதிரி நம்ம உடம்பு அனாதி உடம்பு. இந்த உடம்பு அனாதியாக இருக்கு. நம்ம விஷயத்துக்கு வரவில்லை. நம்ம தாய் தந்தைக்கு நம்ம பிறந்தும் சொல்லுவோம் தாய் தந்தைக்கு பிறந்துன்னு. தாய் தந்தையெல்லாம் அனாதிகள். உலக ஆரம்ப காலத்தில் உலக மக்கள் அனாதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த அனாதியே இந்த உடம்பும் அனாதி. நமக்கு தாய் தந்தையும் அனாதி. உலக உயிரினங்கள் அத்தனையும் அனாதி. நெல்லுனுக்கு தவிடு உமி அனாதியாயே. நெல்லை விட்டு நீங்க வகை நின்ற நிகழ்த்தின்னு சொல்லுவார். அப்போ என்ன செய்யறான் மனித வர்க்கம்? இந்த உடம்புக்குள்ள உடம்பை பற்றி அறிந்து அந்த புற உடம்பு கடவுள் கொடுத்தது உள்ளுடம்பை அறிந்து கொள்வதற்கு துணையாக இருக்கும். இந்த உடம்பு பைய 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 மெதுவாக நீங்க உமி நீங்கவும் தவிடு நீங்கவும் அரிசி வெளியாகுவது போல மனமாகிக்கு காரணமான இந்த உடம்பு அசுத்த தேகம் பைய பைய நீங்க ஒளி உடம்பு பெறும். அந்த ஒளி உடம்பு பெறுவதற்கு துணையாக இருப்பது புற உடம்பு. புற உடம்பு என்ன செய்யுது? மனிதனை ஸ்திரப்படுத்த முடியாது, தடுமாற செய்து என்ன கருத்து சொன்னாலும் ஸ்திரப்படுத்த முடியல, உறுதி நிலையாக நிற்க முடியலை. உறுதியாக இருப்பதற்கு காரணம் உடம்பா, உயிரா, உணர்ச்சியா, அறிவா என்று ஆராய்ந்து பார்த்தா எல்லாம் அப்படிதான் வச்சிருக்கிறான். இது உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் எல்லாருக்கும் வச்சிருக்கிறான். எல்லா உயிருக்கும் இப்படி ஒரு பலகீனங்கள் இருக்குது. ஆக உயிரினங்கள் அடையக்கூடிய ஆன்மலாபத்தை அடைய முடியாமைக்கு காரணம் உடம்பு தான். சரி, அந்த உடம்பை பற்றி அறிந்து கொண்டால் அடையலாம். யார் உதவி வேண்டும்? அப்போ உயிரினங்கள் அடையக்கூடிய ஆன்மலாபம் அது எதுன்னு கேட்டான். உடம்புக்குள்ள தசகோடி, அதான் சதகோடின்னு சொல்லுவான். சதகோடி சூரிய ஒளியை காண முடியாமல் தடையாக இருக்கு. அந்த தடையை நீக்க தான் பக்தி செலுத்த சொல்லியிருக்கிறோம். இந்த 15-16 ஆண்டுகள் நாங்கள் பேசி இதெல்லாம் நோக்கமே புற உடம்பாகிய அதை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த புற உடம்பு தடைவாக இருக்கு. சிந்தனையை மழுங்க செய்யும், அறிவை மழுங்க செய்யும். பாவ சுமைக்கு காரணத்தை உண்டு பண்ணும். இந்த புற உடம்பு பாவ சுமைக்கு காரணத்தை உண்டு பண்ணி அறியாமை உண்டு பண்ணும். அறியாமை ஏன் உண்டு பண்ணுன்னு கேட்டால் இது இல்லை என்றால் அது அடைய முடியாது. முன்னமே சொல்லியிருக்கார் சிவஞான சித்தியார். நெல்லுனுக்கு தவிடுமே அனாதியாயினார். உடம்புக்கு மும்மலமாகிய மலச்சல சுக்கிலம் ஆணவம் கண்மமாகிய இது அனாதி. ஏன் நிறுத்த ஏயாதுன்னு கேட்டான். வேறு வழி இல்லை. உமியும் தவிடு நீங்கினால் அரிசி வெளியாவது போல மும்மலமாகிய கசடுகள் நீங்கினால் ஜோதி வெளியாகும். ஜோதி வெளியாவதற்கு இது பெரிய ஒரு அற்புதமான தேகம். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிறவியை பெறான் அடி பேனார்னு சொல்லுவார். பெரியவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள்? இந்த உடம்பாகிய கசடுகள் அசடுகள் உமியும் தவிடும் என்று சொல்லப்பட்டது போல அரிசிக்கு இருப்பது போல உடம்புக்குள்ள மும்மலமாகிய உடம்பு என்று சொல்லப்பட்ட மும்மலமாகிய இந்த கசடை ஆசான் துணை கொண்டு நீக்குகிறார்கள். நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த 15-16 ஆண்டுகள் சொல்லியிருக்கிறோம். என்ன காரணம் கேட்டான். அது சின்ன விஷயம் அல்ல. எப்படி முயற்சித்தாலும் சரி, அதான் ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துனான். ஊழ் என்பது இந்த உடம்பு, அது தெய்வம் என்று சொல்லலாம். ஒரு முயற்சி எடுக்கிறான். ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துனான். முயற்சிக்கிறான். ஒரு சிறிது நேரம் தான் தியானம் செய்கிறான். மறுபடியும் அவனை தடுமாற செய்வது யாருன்னு கேட்டான். உடம்பு தான் ஸ்திரப்படுத்த விடவில்லை. அப்போ முயற்சி வள்ளுவன் யோகி. வள்ளுவன் யோகி. அவன் தான் ஊழின் பெருவழி யாவுல முன் செய்த இந்த உடம்பு பற்றி இந்த உடம்பை பற்றி அவன் சொல்லுவான். இதை நீக்குவதற்கு முயற்சிக்கிறான். முயற்சித்தாலும் அந்த உடம்பு நிற்கும், முன்னே தடுக்கும். அது இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. அதில் எப்படியானு சொல்லலாம். நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்குது. இன்னும் புலவர்கள் அறிவுள்ள மக்கள் எப்படி சொல்லிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த உடம்பு என்பது ஊழ் அல்ல இயற்கை. ஆக இந்த இயற்கையை எப்படி அமைச்சிருக்கிறான்னு சொன்னால் அதை நீக்க முயற்சிக்கிறான். முயற்சிக்கும் போதே கூட ஓடி இருந்து அவனை தடுக்குங்க. தடுப்பதற்கு ஏன் தடுக்கன்னு கேட்டான். நான் முயற்சிக்கிறேன், கடவுள் அடைய முயற்சிக்கிறேன்னா. கடவுள் அடையது ஏன்னு கேட்டான். கடந்த நிலை, கடவுள் அடைய முயற்சிக்கிறேன்னா. இப்போ உடம்பாகிய அசுத்தத்தை கடக்க முயற்சிப்பது கடவுளுக்குன்னா. முயற்சிக்கிறேன், முடியவில்லை.
என்ன காரணம்னு கேட்டான். அதான் இயற்கை கடவுளாக வச்சிருக்கிறான். ஆக ஒன்றை ஒன்று பின்னியே இருந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம என்ன செய்யறோம் ஆரம்பத்தை சொன்னோம். அப்போ கடக்க முயற்சிக்கிறான், கடக்க முடியல. அப்போ பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிறான் அடிப்பேனார். அப்படி திருமணத்தை சொல்லுவார். அப்போ பெறுதற்கரிய பிறவின்னு சொன்னார். அப்போ காம தேகமா? இல்லை, நல்ல தேகம். யாருக்கு நல்ல தேகம்? ஞானிகள் திருவடியை பற்றி உருகி தியானம் செய்தால் இந்த தேகம் நல்ல தேகம்தான். அப்போ அறிய முடியாது பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரான் அடிப்பேனார். பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேரிழந்தான்னு சொல்லுவார். நம்ம பிராணின்னு சொல்லிட்டான். முயற்சிக்காத மக்கள்லாம் பிராணின்னு சொல்லிட்டான். அப்போ திருமூல தேவன் பிராணின்னு சொல்லியிருந்த நோக்கம், யாராவது ஆசான் கிடைப்பானா, யாராவது திருவடியை பிடித்துக் கொள்வோமா என்று முயற்சிக்கவே மாட்டார்கள். இந்த முயற்சிக்கு காரணம் அவனுடைய கல்வியா, அது ஊழ்வினையா, அது சூழ்வினையா, என்னையா காரணம்னு கேட்டால் சொல்ல முடியல. ஏன் முயற்சிக்கவில்லை? ஏன் என்னை பார்த்து பிராணிகள் என்று சொன்னாங்கன்னா, என்னையா இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம், ஒரு 9 கோடி பேர் இருக்கிறோம். அத்தனை பேரும் புறவடாம்பாகிய உமியின் தவடி நீக்கினவன் நாங்கள். அரிசி வெளிப்பட்டு இருக்கு. ஆக புறவடாம்பாகிய அசுத்தங்கள் நான் நீக்கி இருக்கிறோம். நீங்கள் முயற்சிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்கள பார்த்து நான் உண்மை கருணை கொண்டு தான் பிராணிகள், 5 அறிவு பிராணின்னு சொல்றியா? ஆமாம், எப்போ ஒருவன் தன்னை பற்றி அறியோ இல்லையோ அதன் வரையில் அவன் பிராணி தாயான்னா. என் மீது உங்களுக்கு ஏன் கோபம் வந்ததுன்னு கேட்டான். கோபம் வந்தால் நான் உன்னை பாராட்டி பேசியிருப்பேன். உன்மேல் கருணையின் காரணமாக பேசுகிறேன். உன்னை பிராணி என்று சொல்வதற்கு காரணம், நான் திருமண தேவன் இருக்கிறேன், ராசா நந்தீசன் இருக்கிறார், போக மகாரிஷி, பல ஞானிகள் இருக்கிறார்கள். இத்தனை பேர் இந்த தமிழகத்தில் தோன்றி 9 கோடி பேர் மிகப்பெரிய வல்லமுள்ள மக்கள், உமியும் தவிடு நீக்கி வெற்றி கண்ட மக்கள். அவர் நாங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அது அவரோட பெருமையை உணர்த்த முடியவில்லை. ஆகவே ஆசானை அறிந்து கொள்ள வேண்டும், ஜென்மத்தை கடை தேற்றிக் கொள்ள வேண்டும்ங்கிறா. உங்களுக்கு ஆர்வம் இல்லாதனால தான் உங்களை பார்த்து பிராணின்னு சொல்லினார். பெறுதற்கரிய பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரான் அடிக்கிறான். பெறுதற்கரிய பேர் இழந்தார்னு சொல்லுவார். ஆக ஏன் நான் பெறுதற்கரிய பேர் இழந்தார்னு கேட்டான்னா, யாராவது ஒரு ஆசான் இருக்கிறான், அவனை போய் கேட்க வேண்டும். அவன்கிட்ட அணுகி, ஐயா நான் ஜென்ம கடை தேற்றன் ஐயா, ஒரு பக்கம் பந்த பாசம் சூழ்ந்து என்னை வாட்டுது, ஒரு பக்கம் வறுமை சூழ்ந்து என்னை வாட்டுது, ஒரு பக்கம் எல்லாம் கற்றுக்கொண்டதாக நினைத்து என்னை மயக்குது, நான் என்ன செய்வேன்னு கேட்டானா, ஒரு பக்கம் பந்த பாசம், ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் கடன் சுமை, எல்லாம் கற்றுக்கொண்டதாக ஒரு பிரமைகள். இந்த பிரமையை தான் நம்ம இந்த பிரமை உள்ளவனை தான் பார்த்து நீ பிராணின்னு சொல்லிட்டான். எப்படா இன்னைக்கு நான் என்ன எப்போ நான் தெளிவடைவேன்னு கேட்டான். அப்படி கேளு, நான் பிராணின்னு சொல்கிற நோக்கம் கற்றுக்கொண்டு தான் நினைக்காதே. யார் கற்றுக்கொண்டான்னு கேட்டான். 9 வாசல் செல்லுகின்ற வாசியை 10ஆம் வாசல் என்று சொல்ல சொர்க்க வாசலை செலுத்தியவன் தான் அவனை செலுத்த மாட்டான். யாரோ ஒரு தலைவன் ஆசி பெற்றவாவேன். இப்போ உலகத்திற்கு அத்தனை பேரும் வாசி வசப்பட்டது காரணம், அவன் திருவடியை பற்றி இருக்கிறான். திருவடியை பற்றி என்னட்டு இந்த இல்லாட்டி இவனா போய் முட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இவனா செயல்படுறான், அத்தனை பேரும் தோல்வடைவான், செற்றே போவான். அவனை பார்த்தான் திருமண தேவன் பிராணின்னு சொன்னார். ஆக இப்போ என்ன சொல்றாருன்னு, அந்த 10ஆம் வாசல் அறிந்தவன் தான் கற்றவன், அவன் தான் சாகா கால் அறிந்தவன். 10ஆம் வாசல் அறிந்து கொள்ளாமல் சிறிய சிறிய நூல்களை படித்து அதில் அற்புதமான சக்திகள் கிடக்கும், பரிபாஷையாக இருக்கும். அந்த நூல்களெல்லாம் படித்து அவன் நூல்களை படித்து அதில் சில அவரவர்கள் விருப்பத்துக்கு கருத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் விருப்பத்துக்கெல்லாம் பிராணம் செய்து கடைசியில் இறந்தவர்கள் கோடான கோடி மக்கள். ஆகவே நம்மளை பார்த்து பிராணி சொன்னான், தலைவன் ஒருவன் இருக்கிறான் பிடித்து கரையேறிக்கொண்டு யாருமே இந்த நாட்டத்துக்கு வரவில்லை, வரமாட்டார்கள். ஏயா இவனுக்கு கல்லாமலே உண்மையான சாகாக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாகாக்கள் என்பது ஒரு புறமத்தை ஒடுங்கிட்டால் வெளியே வராதுதான் சாகாக்கள். போகா புனல் என்பது முக்கியமான ரகசியம். போகா புனல்னா, ஒரு மனிதன் பெண்ணோடு கூடினாலும் கூடாவிட்டாலும் இது சுக்கிலம் கழிந்து போகும், யோகிகளுக்கு அப்படியே தங்கிவிடும். போகா புனல் அப்படின்னா சாகாக்கள் அறிந்தவன் தான் போகா புனலை அறிவான். போகா புனல் வேகா தலை என்பது அறிவு. அவன் அந்த கற்ற கல்வி வேகவே வேகாது, வேகா தலை. சாகாக்கால் போகா புனல் வேகா தலைன்னு சொல்லுவான். விந்து சுக்கிலமானது கடிதமானால் அவன் கற்றவனாக சொல்ல மாட்டான். அப்போ விந்து நிலை சுக்கிலம் கடிதமானால் அவன் செத்தவன் அர்த்தம். நீ என்னதான் பாடுபட்டாலும் அது போயிடும்.
அது ரசம், பாதரசம்னு சொல்லுவான். அது மாதிரி இவன் என்ன செய்யறான், யோகிகள் சில நூல்களை படித்து அதுக்கு பல்வேறு வகையான அர்த்தத்தை கண்டு என்ன சொல்லும் அறிவு, தெரிந்து கொண்டாயின்னு சொல்லிடும். சனியம் பிடிக்க போகுது அவனுக்கு. தெரிந்து கொண்டதாக நினைக்கவே கூடாது. நம்ம என்ன பாடுபட்டுட்டோம், யார் நமக்கு உபதேசம் செஞ்சான், இது உணர்த்தக்கூடிய உண்டாச்சு, தெரிந்து கொண்டதாக நினைக்கப்போது தப்பாச்சு. அப்படி ஏன் அவன் அறிவு வேலை செய்யணுட்டா, பாவம் என்ன செய்யும், நூல் அரிய நூல் இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. பெரியவங்க சொல்லி தர வேண்டும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மட்டும்தான் உண்மை அறிவை மிகுன்னா. ஆகவே அரிய நூல்கள் இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது, செய்த பாவம் அது. பெரியவர் அணுகணும். பெரியவர்கள் எப்போ அருள் செய்வான்னு கேட்டான். பணிவு இல்லைன்னா அருளே செய்ய மாட்டான். நீ என்னதான் தலைகள் என்னான்னு சரி, பணிதல் வேண்டும். பணிதல்னா ஒன்று போய் காலில் விடணும்னு அவசியம் இல்லை. ஐயா நீங்களாம் பெரியவங்க ஐயா, நாங்கள்லாம் பாவிகள் தான், எங்களையும் ஒரு பார்வைன்னு சொல்லணும். இப்படி நாங்கள் இந்த மாதிரி நாங்களாம் வாசி வசப்பட்ட நீ புரிஞ்சுக்கணும். வாசி வசப்படாமல் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நாங்களாம் அந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். நாங்களாம் ரொம்ப ஞானிகளை ரொம்ப வணங்கி இருக்கிறோம். நாங்கள் ஞானி வணங்கும் போது நாயினும் கடைய நாகி என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு அருள் செய்யணும்னு கேட்டிருக்கேன். நான் சும்மா நாங்களாம் வந்து திடீர்னு நாங்கள் ஞானியாக இல்லை, இந்த இடத்துக்கு வரல. இப்போ ஆசான் அகத்தீசனையும் திருமூல தேவனையும் போகமகரிஷியும் காலாங்கி போகிற கரூர் முனிவரையும் கேட்டிருக்கிறோம். நீங்களாம் பெரியவங்க ஐயா, நான் இன்னும் கடையனாகி என்னையும் பொருட்டாக மதித்து எங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்படியெல்லாம் கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படி உருகி தியானம் செஞ்சுருக்கோம். என் மனம் இன்னும் கட்டதாக நினைக்கிறேன். நான் நூல்களை படித்திருக்கேனே தவிர நுட்பம் என்னால் புரிந்து கொள்ள முடியலை. நீங்களாம் பெரியவங்க, எங்களுக்காக என் மீது கொஞ்சம் கருணை கொண்டு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டி விழுந்து வணங்கியிருக்கிறேன். நான் ரகசியமாக விழுந்து வணங்கியனால் கிடைத்திருக்கு. இந்த அறிவு எப்போ வந்ததுன்னு கேட்டான். புலவர் முன் ஜென்மத்தை ஞானிகள் எனக்கு உதவி செஞ்சுக்கான். உன் அறிவெல்லாம் மூட்டை கட்டி வச்சுடு, உன் கல்வியெல்லாம் தூக்கி குப்பையில் போடு, திருவடியை பற்றுன்னு சொன்னான். திருவடியை பற்றினால்தான் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. இல்லைன்னா அந்த சாகாக்கள் எனக்கு தெரியாது. வாசி நடத்தி தர வேண்டும். இல்லைன்னா அந்த அணுவாசல் உள்ளே நுழைய முடியாது. அது ஒன்றும் ஒரு இஞ்சி வாசல் கிடையாது, அது அணுவாசல். அப்போ மயிலை மாதிரி ஒரு நரம்பு இருக்குது, அதில் அணுவாசலில் காற்று நுழையணும். அவன் பெரியவங்க நடத்தி கொடுப்பான். அதான் சாகாக்கால். சாகா கல்வி எதுன்னு கேட்டான். புருவமத்தை வாசியை ஒடுக்க சாகாக்கால உள்ளே செல்லக்கூடியவன். சாகா கல்வி எதுன்னு கேட்டான். திருவடியை பற்றுகின்ற அறிவு தான் சாகா கல்வி. பெரியவங்க இருக்காங்க, அவங்க திருவியை பிடிச்சி கரையேறிக்கணும் என்ற கல்வி ஒருவனுக்கு இருந்தால் அதுதான் சாகா கல்வி. அவன் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும், விடாது வேறு வழி இல்லை என்று. அவன் அறிவுக்கு எட்டாதப்பா இந்த ரகசியம் என்று ஒருத்தன் சொல்லணும். அதை அவன் சொல்லி தந்தது தான் சாகா கல்வி. அவன் அறிமுகப்படுத்தணும். அவன் உன்ட்டு இருக்கிற அறிவெல்லாம் வேணாம் ஐயா, இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிரு, உன் அறிவு உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது, நீ அங்கே உள்ள நுழைய முடியாது. அவன் திருவடியை பட்டணும். அதான் சொன்னான், கட்டித நாள் ஆகி போய் நன்குள் வாழறிவன் நற்றால் தொழறி நின்னான். அப்போ இந்த கல்வியெல்லாம் அவன் ஏற்றுக்கல, வள்ளுவன் ஏற்றுக்கல. கட்டி எல்லா பையன் கேட்டவன். அப்போ நான் என்ன கற்றுக்கணும்னு கேட்டான். நற்றால் தூய் வாழிமை தான். கட்டித நாள் ஆகி போய் நன்குள் வாழறிவன் நற்றால் தொழாடி நின்னான். தூய்மையான அறிவு உள்ளவன் கேட்டான். மனமாசற்றவன், உமியின் தவுடி நீக்கினவன், உன்னதத்தை அறிந்தவன். நீ அவனை பிடிக்கலன்னு சொன்னால் உன் கல்வி பயன்படாதுன்னா. அப்போ எந்த கல்வின்னு கேட்டான். வள்ளுவனாகிய என்னை நீ பிடித்துக்கொள், நான் ஆசான் அகத்தீசன் ஆசி பெற்ற மகன், எனக்கு வர்க்கமெல்லாம் சாகா கல்வி கற்றவன், திருவடியை புரிந்து கொண்டு திருவடியை பற்றினவன், வாலிமை தூய்மையான அறிவுள்ளவன் திருவடியை பற்றி உரிய தியானம் செய்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் சாகா கல்வி கற்றிருக்கிறோம். என்னையே பிடித்து கொள்ளலாம், அல்லது என் ஆசான் அகத்தீசனை பிடித்துக்கோ. அப்படி பிடிக்கலன்னு பிடித்து கரையேறன்னு சொல்ல பிடித்து கரையேறாவிட்டால் என்ன ஏற்பட்டு கேட்டான். நீ அநியாயமாக இறந்து போவே. அவன் திருமூல தேவன் சொன்ன உடனே, பிராணி பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேனார், பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியோடு பேர் இழந்தார்னா. உன்னை பிராணியும் வள்ளுவன் சொல்லிட்டான். அவன் யார் என கருணையை வடிவான ஆசான். எந்த உலகத்தில் திருமூல தேவா என்றான் சரி, மழையெல்லாம் பொடிபட வந்து இறங்கக்கூடிய ஆசான். ஆகவே எங்கள் வர்க்கமெல்லாம் தூய அறிவடிவான திருவடியை பற்றி இருக்கிறான். உனக்கும் அது வழிமுகப்படுத்துகிறேன். நான் கடவுள் வாழ்த்து பேச வந்தேன். நான் தலைப்பு கடவுள் வாழ்த்து என்று இருந்தாலும் கடவுள் யார் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வாய்ப்பு தமிழக மக்களுக்கு தான் இருக்கு. ஆகவே நீங்கள் பெரியோர்களை புரிந்து கொண்டு என்னான் அண்ணான் என்று நான் சொல்ல முடியாது.
நீ உன் நாட்டம் இருந்தால் திருக்குறள் வந்து கடவுளால் செய்யப்பட்டு என்ற அறிவு உனக்கு இருந்தால் சாகா கல்வியை சுட்டி காட்டுவான். நான் சாகா கல்வி அறிந்தவன், அதான் சொல்லி சுட்டி காட்டுறேன். கடவுள் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் நான் சொல்லலை. எவன் ஒருவன் உமியன் தவடி நீக்கினானோ அவன் தாண்டா உண்மையான, அவன் திருவடி தான் உன்னுடைய பிறவியை கடக்கக்கூடியது, பிறவியை கடக்கக்கூடிய தெப்பமாக இருக்கும், படகாக இருக்குன்னா. ஆக கற்று பயனில்லைன்னு சொல்லிட்டான். கற்க வேண்டிய எதுன்னு கேட்டான். வள்ளுவன் கடவுள் என்று அறிகின்ற கல்விதான் கல்வி என்றும், அவன் திருவடியை நமக்கு ஜென்மத்தை கடத்தேற்றும் என்றும், வேறு வழியே இல்லை என்று எண்ணுகின்ற அறிவு தான் நமக்கு சிறப்பறிவாக்குன்னா. அப்போ சாகாத கதை சொன்னபோது, ஆக சாகா கல்வி கற்றவன் தான் ஞானிகள் எல்லாம். அப்போ கற்றதினால் ஆயபனியன் கொள் வாழறிவன் நற்றால் தோழர்னா. அப்போ நற்றால் நல்ல திருவடி எதுன்னு கேட்டான். நல்ல திருவடியை கல்வி கற்றவன், உமியும் தவுடி நீக்கினவன், மரணமில்லா பெருவாள் பெற்றவன், அடக்கம் உள்ளவன், அமைதி உள்ளவன், பொறிபுலனை வென்றவன், வெற்றி கண்டவன், அவன் திருவடியை பற்றிக்கொள், இல்லைன்னா கற்று பயனன்னு சொல்கிறான். அப்போ சாகா கல்வியை கற்றவர்கள் ஞானிகள். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம், பல ஆண்டுகள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ராமலிங்க சாமிகள் சாகா கல்வி கற்றவர். சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தாமனை அறிந்த அறிவை தகுமறிவினார் ராமலிங்க சாமிகள். அவர்களெல்லாம் பெரியோர்களை வணங்கி ஆட்சி பெற்ற மகன், ஆட்சி பெற்ற பெருந்தகையாளன் ராமலிங்க சாமிகள். மாணிக்க வாசகன் மிகப்பெரிய ஞானிகள் இருக்கான். இவரெல்லாம் வள்ளுவன் ஏனையா சுட்டி காட்டலன்னா, ஞானிகளுக்காக பஞ்சம் அடைய, ஞானிகளுக்காயா பஞ்சம் தமிழகத்தில் 9 கோடி பேர் நாங்கள் இருக்கிறோம். 9 கோடி பேரும் இருந்தும் உங்களால் ஏன் முன்னேற முடியலன்னா, ஞானிகளுக்கு பஞ்சம் இல்லை. இப்போ ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், தாய்மான சாமிகள், பட்னாத்தார், அருணிகள்லாம் பெரிய 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 மகான்கள். அத்தனை பேரும் சாகா கல்வி கற்றவன். சாகா கல்வி எதுனா திருவடியை பற்றுவது தான். திருவடியை பற்றி ஜென்மத்தை கடைத்தேற்றி கொள்ளவன்கிற அறிவு யார் ஒருவனுக்கு வந்ததோ அவன் சாகா கல்வி கட்டான். அப்பேற்பட்ட நூல், அப்பேற்பட்ட கருத்துக்களை எல்லாம் நாம் நாட்டு மக்கள் அள்ளி வீசி இருக்கிறோம். ஆக ஏன் இப்போ நாங்கள் வந்து ஆசானே ஞாயிற்று மாதம் ஒருத்தன் பேசினா போதுனார். சொன்ன விளக்கங்கள் நல்லபடி இருக்குது. இப்போ ஆசானை கேட்டேன், பேசட்டான்னு கேட்டேன். சில மணி நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே என்னால் பேச இருமலை வந்துச்சு. எப்பா விளக்கம் சொல்லணுமேப்பா, நீ அருள் செய்யணும்னு கேட்டேன். நீ விரும்பினா பேசலாம்ப்பா, எப்போ வேணாலும் பேசலாம், இப்பவும் பேசலாம், வர்ற ஞாயிற்றுக்கிழமையும் பேசலாம். நீ விரும்பலை, நேரத்தில் இரவு நேரம் ரொம்ப புகைச்சலாக இருக்குது, பேச முடியலன்னு கேட்டுக்கிட்டேன். நான் ஒன்று நினச்சி சொல்லிட்டேன். இப்போ நீ என்னை கேட்டேன், எப்போ இந்த மாதிரி மக்களுக்கு சொல்லணும்ப்பா, நாங்களும் சொல்லலைன்னு சொன்னால் இந்த உலகத்தை யார் தான் சொல்கிறதுன்னு கேட்டோம். விரும்பி கேட்டேன், பேச அனுமதிக்கிறேன், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னாரு. இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதும் ஆசான் தான், முன்னே பேசினதும் ஆசான் தான். ஆக இப்படி புரிந்து கொள்ளவன் குடியில் ஆசான் யாருன்னு நினைக்கணும். உமியின் தவிடு அறிந்தவன் நாங்கள், திருவடியை பற்றி புரிந்து கொண்டவன் நாங்கள். திருவடியை பற்றி யாரை எப்படி வணங்கணும்னு தெரியும் எங்களுக்கு. என கண்டுபிடிக்க முடியும் எங்களால். என கண்டுபிடிக்கணும்னா பெரியவங்களை கண்டுபிடிக்க எங்களால் முடியும், வணங்கவும் தெரியும். அதனால தான் நாங்கள் வந்து குடியிலேருந்து அங்கே நான் பேசலை, தலைவன் பேசிகிட்டு இருக்கான். இது 10 நிமிஷத்துக்கு முன்னே என்னால் பேச இருமல் தாங்க முடியாது இருந்த எனக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆசான அருள் வழங்கிக்கிட்டா இருக்கிறான். ஆகவே நான் விரும்பினேன், என்னப்பா ரொம்ப இருமலாக இருக்குது, ராத்திரி தூக்கம் இல்லை, வாரம் பேசணுமா, மாதம் பேசினா கூடாதுன்னா. சரி இப்போ கேட்டேன், வந்து சில விளக்கம் சொன்னால் பேசிகிட்டு இருக்கேன். ஆக நம்ம சங்கம்தான் பெரியோர்களை அறிமுகப்படுத்தி திருவடியை நானே வணங்கியிருக்கிறேன். இப்படி தான் முன்னையுமே பல முறை சொல்லியிருக்கிறேன். தான் பல முறை சொல்லியிருக்கேன் ஐயா, எத்தனை முறை சொல்லி என்னையா செய்கிறது, பல ரகசியெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஐயா. பெரியவங்களை பூஜை செய்ய சொல்லியிருக்கிறேன், ஊராக சொல்லியிருக்கிறோம். இவ்வளோ தூரம் சொல்லி ஏன் கடைபிடிக்க முடியல? அப்போ அன்பர்களுக்கு என்ன குறை இருக்குது? சரி, இவர்களுக்கு உள்ள பாவங்கள், முன் செய்த வினைகள், திருவடியை பற்ற முடியவில்லை, திருவடியை பற்றுவதற்கு முயற்சிக்கிறான், தடைபட்டு போகுது. இதுக்கு என்ன உபாயம்னு கேட்டோம். மாதம் 2 பேத்துக்கு அன்னதானம் செய்யணும். மாதம் 2 பேத்துக்கு அன்னதானம் செஞ்சால் போதுமானா சிறிய ஒளி கிடைக்கும். புண்ணியம் செய்த மக்கள் தான் மனசு தரப்படுத்த முடியும். அப்போ புண்ணியம் செஞ்சால் மனசு தரப்படுமான்னா அந்த வருஷத்தில் அங்கேயும் செல்லாது. புண்ணியம் செஞ்சால் செல்வம் பெருகும், வறுமை இருக்காது, மனம் உழைச்சிட்டு இருக்காது, உடல் ஆரோக்கியம் இருக்கு. அதுதான் அதில் நடக்கும். புண்ணியம் செஞ்சால் இது இருந்தால் போதிய புண்ணியம் செஞ்சால் அன்னதானம் செஞ்சால் உடல் ஆரோக்கியம், நல்ல குடும்பத்தில் அமைதி, செல்வல்ல பெருகும். பொல்லாத வறுமை இருக்காது. பொல்லாத வறுமை இருக்காதுக்கு தான் இது புண்ணியம் செய்யணும். மாதம் 2 பேர்த்து அன்னதானம் செஞ்சு அது துணை கொண்டு பெரியோர்களாகிய திருமணத்தேவனையோ அருணகிரிநாதையோ பூஜை செஞ்சோம்.
பூஜை செஞ்சவன் என்ன ஆகும்? உடல் ஆரோக்கியம் ஏற்படும் புண்ணியத்தினாலே. திருவடி பற்றினால் உடல் மன ஆரோக்கியம் வரும். மன ஆரோக்கியம் அடையவும் மனசு தெளிவடையும். அப்போ மனசு தெளிவடைய தன்னை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ புண்ணியத்தை செய்ய சொன்னோம், திருவடியை பட்ட சொல்லியிருக்கிறோம். நாம் சுட்டி காட்டுவோம். இப்படி தான் பூஜை செய்யன்னு சொன்னாலும் பாலானை ஊழ்வினை இருக்குல்லவா, அதை ஏதாவது சுற்றிக்கிட்டு கொண்டு போய் தள்ளி விட்டு கீழே இருந்தாலும் சொல்லத்தான் வேணும். நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆகவே இப்போ திருவடியை பற்றான் பெரியவர்களாக பார்த்து திருவடியை பிடிக்கணும். திருவடியை பிடிக்கும்போது எது கேட்கணும். இல்லைன்னா என்ன செய்வான்? எது இதெல்லாம் தேவையில்லையோ. இப்போ ஆசானந்தியை திருமண தேவனை எதுக்கு கும்பிட்டேன்னு கேட்டோம். எனக்கு செல்வனில் பெருகணும், அதுவும் நியாயம்தான்னா. இன்னும் என்ன கேட்டேன்னா அவன் அழியணும் இவன் அழியணும்னு கேட்டான். சேத்தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். கேட்க வேண்டியதை கேட்கணும்னா கேட்க வேண்டிய திருமண தேவனை கும்பிட செஞ்சான்னு சொல்கிறோம். நாங்கள் கும்பிடுன்னு சொன்னேன். என்ன கேட்கணும்னு கேட்டான். சரி, வறுமை இல்லாத வாழ்வு கேட்டால் நியாயா, அடியனுக்கு ஞான சித்திக்கு கேட்கணும். அதை அவங்க தான் கேட்கணும். திருமண தேவனையும் அகத்தீசனை கேட்கலாம். அப்போ ஞான சித்திக்குன்னு கேட்டு தான் அவங்ககிட்ட இருந்து பெற முடியும். ஆக இப்போ பெரிய வள்ளுவனே சொல்லியிருப்பான், வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமே மற்றது வேண்டாமே வேண்டாம் வரும்னா. இப்போ ஞான சித்திக்கு வேணும்னு சொல்லும்போது இப்போ சரி புண்ணியம் செஞ்சோம், வறுமை இல்லா வாழ்வு, உடல் ஆரோக்கியம் வந்தது. திருமண தேவன் அகத்தீசன் திருவிழியை பற்றினா அறிவு தெளிவு வரும். அறிவு தெளிவு கொண்டு தான் இந்த இடத்துக்கு வர முடியும். சும்மா மூர்க்கத்தனமானலாம் உள்ளுக்கு நுழைய முடியாது. அப்போ அறிவு தெளிவு வந்தால் என்ன செய்யும்? இப்போ திருமணத்தை கேட்குறோம், என்கிட்ட பலகீனங்கள் அகத்தீசனை கேட்குறோம். என்கிட்ட பலகீனம் இருக்காயா எனக்கு புரிஞ்சுக்கூடான்னு கேட்கணும். பலகீனம் என்கிட்ட இருக்குது, ஏதோ நான் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேன், மிகுதியாக ஏதோ கட்டதாக நினைக்கிறேன். இது பலகீனமா? உண்மையிலேயே நான் கற்றுருக்கேனா? இல்லை தெளிவடையிலையா? நீ தான் அருள் செய்யணும்னு கேட்குறான். இப்போ கேட்கும் போது அவன் அருள் செய்வாங்க. அப்போ கேட்குற முறையை நாங்கள் சொல்லி தரணும். என்ன கேட்கணும்? அடியனுக்கு ஞான சித்திக்கணும், அதுக்குரிய அறிவும் பரிபோக்கம் வேணும். நீ தான் எனக்கு அருள் செய்யணும். தடுமாறுகிறேன், நீ எனக்கு அருள் செய்யணும். நல்லது கிட்ட தெரியலப்பா, நீ எனக்கு அருள் செய்யணும் கேட்குறோம். அப்போ கேட்டுக்கிட்டே வர்றோம். இப்போ ஆசானை கேட்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? சரி, சரியான இடத்துக்கு பிள்ளை வந்துட்டான், சரியான இடத்துக்கு பூஜை செய்ய வந்துட்டான், என்னவன் தேத்துறான்னு சொல்லுவான். அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டால், யாராவது ஒருவன் திருவடியை பற்றினா பிடிச்சி கரையறிக்குவான். கேட்க வேண்டியது யாரை கேட்கணும், என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த 15-16 ஆண்டு தான் பேசியிருக்கிறோம். இப்போ மறுபடியும் அதான் பேச போகிறோம். ஆக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆசானி எது சொன்னால் பேசுகிறோம். அதான் உத்தரவு கேட்குறோம். உத்தரவு கேட்டால் சரின்னு சொல்லுவோம். ஆக இந்த 15-16 ஆண்டுகளும் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லா நூலிலும் இருக்குது. எல்லா நூலும் தான் எந்த நூலும் இல்லைன்னா அகத்தியமா ரிஷி நமா என்று ஓதுனார். காப்பானா கருவூரார் போகனார்னு சொன்னார். இப்படி ஞானிகள் எல்லாம் இயற்கை கடவுள் தோற்றுவிக்கப்பட்ட மாசான தேகத்தை அந்த அவங்க துணை கொண்டே, இயற்கையின் துணை கொண்டே மாசு நீக்கினவர்கள் பெரியவர்கள். ஆகவே அவர்கள் எல்லாம் ஞானிகள். நாங்களும் பெரியவங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறோம், நாங்களும் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த அறிமுகப்படுத்தும் போது பிடிச்சி கரையேறணும். கரையேறுக்கு தடையாக இருப்பது பாவம், கரையேறுக்கு தடையாக இருப்பது அறிவு, பொருள் புலப்படாத தன்மைகள். அப்போ தடையாக இருக்கின்ற தடையை உடைத்தருக்கு புண்ணிய பலமும் திருவடியை பற்றணும். அப்போ திருவடி பற்றும்போது தினம் 10 நிமிஷமாவது தியானம் செய்யணும். பெரியவங்க நாமத்தை சொல்லி தியானம் செய்யணும், விழுந்து வணங்கணும். சாஷ்டாங்க நேமநிஷ்டையாக சொந்தமாக சொல்லியிருக்கேன். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கணும், பெரியவரை வணங்கி ஆசி பெறணும். புண்ணிய பலம் அருள்பணம் இருந்தால் தான் ஜென்மம் கிடைத்திருக்கிற இந்த ஜென்மத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். அன்னத்தால் ஆய உடம்பின் பயனெல்லாம் முன்னோனை காட்டிவிட்டுன்னு சொல்லுவார். இப்போ இந்த உடம்பு வந்து சோத்தால் அடைச்ச பெண்டம் தான் இருந்தாலும் தலைவனை வெளிப்படுத்துகின்ற உடம்பாகும். ஆகவே தலைவனை அறிந்து கொண்டு தினம் தியானம் செய்து சான்றோர்களுடைய நட்பு இருக்க வேண்டும். பெரியவங்க நட்பு இல்லைன்னா பெரியவர்களுடைய ஆசி இருக்க வேண்டும். ஆக நம்ம அன்பர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஞாயிற்று கூடுறோம், பெரியவங்க பெருமையை பேசுகிறோம். இப்போ அன்பர் மோர் செட்டியார் அங்கேருந்து மாலை 7 மணிக்கு நாமத்தை சொல்கிறாரு. நாமத்தை சொல்லும்போது அன்பர்கள் கூடி சொல்கிறாங்க. அந்த ஓசை காதில் விழுந்தால் நல்லது நடக்கும். அகத்தீசாய் நம்ம சொல்ல ஓசை நம்ம காதில் விழுவணும். தினம் நம்மளும் தியானம் செய்யணும், ரகசியமாக பூஜை செய்யணும். கூட்டத்தை கூட்டக்கூடாது. ரகசியமாக பூஜை செய்கிறவனா தேறிக்குவான். இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகுன்னா ஆரவாரத்தை போயிடுவான். மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா வெகு வரையில் முன்னேறணும்னு நினைக்கிறான். அவங்க பாவச்சின்னம் அது. வெகு வரையில் முன்னேறி என்ன செய்ய போகிற? இந்த உடம்பு தானே துணையாக இருக்க போது, நீ முன்னேறலாம். உன்னை பந்த பாசம் என்று சொல்லப்பட்ட காமதேகம்
காலை பிடிச்சி இழுக்கும். நீ மனசாக தான் போயிருப்பேன், மனசாக தான் முன்னேறிப்பே தவிர உடம்பு முன்னேறணும். முன்னேற்றம் என்பது உணர்வும் உணர்ச்சியும் உடம்பும் முன்னேற்றம் அடையணும். உனக்கு நீ நினைச்சிருப்ப ஆக மனசு மட்டும் வெகுவாக போயிட்டே இருக்கும், மனம் மட்டும் போயிட்டே இருக்கும், உடம்பு கீழே போய் நரகத்தை கிடக்கும். முன்னேற்றம் என்பது மனசும் அறிவும் உணர்வும் உடம்பும் சேர்த்து போக வேண்டும். ஆக சேர்ந்து முன்னேற்றம் அடைய வேண்டும். முன்னேற்றம் என்பதே உடல் மாசு நீங்குதல். முன்னேற்றம் என்பதே திருவடியை பட்டுதோல்னா. ஆக உடம்பு உணர்ச்சிகள் முன்னேறலாம், இது எண்ணங்கள் முன்னேறலாம், உடம்பு கூடவே போகணும். ஆக உடம்பாகிய இது பாசம் இழுக்கும் கீழே, உணர்வுகள் மேலே போயிட்டு இருக்கலாம். அதுதான் இன்னும் சும்மா கற்பனையில் போயிட்டு இருப்போம். ஆகவே பெரியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். நாங்கள் இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் தெளிவடைந்து இப்போ நான் சுட்டி காட்ட ரொம்ப 130 மகன்களை அதில் இப்போ இது பண்ணியிருக்கோம். யாரும் செத்தவன் இல்லை. போகிறோம் போய் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மழையெல்லாம் காலாக எத்தி விட்டு போகிறவன். அன்பர்களுடைய பாவ சுமையெல்லாம் பொடியாக்கக்கூடியவர்கள். அவ்வளோ பெரிய ஞானிகளெல்லாம் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் அந்த நூலில் இருக்குது, அந்த சின்ன நூலாக இருந்தாலும் அரியர் கருத்துக்கிட்டு இருக்குது. நம்ம அன்பர்களே எத்தனை பேர் படித்தாங்கன்னு தெரியாது. ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க மேலே குறையில. அதுக்கு இப்போ செய்த பாவங்கள். யோகத்தை சொல்லுவாருன்னா யோகத்தை சொல்லி நீ என்னையா செய்ய போகிற? அது ஆசான் ஆசி இருக்கணும். அருள் பலம் இருந்தால் தான் அறிவு வரும். அருள் பலத்துக்கு திருவியை பட்டணும். திருவடியை பற்றினா அறிவு, திருவடியை பற்றினா தான் அறிவு வேலை செய்யும். அறிவு வேலை செஞ்சால் தான் மென்மையான மனம் வரும். மென்மையான மனம் தான் திருவடியை பட்டுவான். இல்லைன்னா ஏதோ மூச்சு காட்டை கட்டி செத்து போவான். நான் யாரையும் சாகடிக்க விரும்பலை. திருமறை சொல்லுவார், சிவயோகி ஞானி செறிந்த அத்தேசம் அவயோகமின்றி அறிவோடு உண்டாங்கினார். நாங்கள் தான் சொல்லுவோம், மூச்சு காற்று இழுக்காதே, கற்றுக்க நினைக்காது. நீ மனித வர்க்கம் விரும்புவதே யோகத்தை கற்றுக்கணும். அது எந்த யோகம் சொல்லியிருக்கு, யோகத்தை சொல்லிட்டு யோகத்தை கற்றுக்கணும்னு நினைச்சுப்போம். யோகத்தை கற்றுக்கிட்டா செத்து போவோம். நாங்கள் தான் சொல்லுவோம், சிவயோகி ஞானி சேர்ந்த தேசம் அவயோகம் என்று அறிவோடு உண்டாகும். ஆக நாங்கள் சொல்லுவோம், யோகத்தை பற்றி சிந்திக்காதே, திருவடியை பட்டுன்னு சொல்லுவோம். திருக்குறளோட திருவடியை பட்டுன்னு தான் சொல்லுவோம், யோகத்தை சொல்லாது. ஏன் யோகத்தை சொல்லாமல் விட்டேன்னு கேட்டான். திருவடியை பட்டவனுக்கு தெரியும் அந்த ரகசியன்றோம். ஆகவே திருவடியை பட்டவனுக்கு தெரியும். ஆக மனித வர்க்கம் வெகு விரைவில் யோக நூல் தான் படிச்சுக்க நினைக்கும். இது பாவத்தின் சின்னம்னு நாங்கள் சொல்லுவோம். யோகத்தை படித்து நீ என்ன செய்ய போகிறேன்னா, அவன் தலைவன் ஆசி இருக்கணும். தலைவன் ஆசி இல்லைன்னா யோகத்தை படித்து எதுக்காக போகுது? வாசி நடத்தி தருவேன். ஆகவே இந்த மனித வர்க்கத்துக்கு நாங்கள் வேண்டுகோளாக விடுறோம். வேண்டுகோள் எதுன்னு கேட்டான். நான் சொல்லலை, பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதான் குருவே சிவனை குடிநந்தினார், சிவனே சிவஞானி ஆதனார், இந்த பட்டுக பட்டட்டான்னு சொன்னார், கட்டதினால் ஆய்வின் என்கொள் வாழறிவன் சொன்னார். இப்போ அகத்தியமா ரிஷி நமா விந்ததுன்னாரு, போடுவது திரதமடா மூலர் மைந்தன்னார், லபிக்க வழி சொல்லுகிறேன் ஆத்தாலே நந்தி திருமொழின்னாரு. இவெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், திருவள்ளுவன்னு சொல்லுவான், கட்ட நாளாயவன்கொள் நட்டாள்னு சொல்லுவான், நல்ல திருவடின்னு சொல்லி வள்ளுவன் அறிமுகப்படுத்துவான். லபிக்க வழி சொல்லுகிறேன் ஆத்தாலே நந்தி திரு மூலரைன்னு சொல்லுவார். ஒரு மகான் சொல்லுவார். ஒன்றும் அழுகுனாராக இருக்கணும், யாரோ சொல்லியிருக்கிறார். ஆக உனக்கு சித்திக்க வேணும்னு சொன்னால் ஞானிகளை திருவடியை பற்றுன்னு சொல்லிடுவாங்க. இத்தனை பேரும் சொல்லியும் ஏன் மனித வர்க்கம் கடைபிடிக்க முடியலன்னு கேட்டால், தக்க ஆசான் இல்லாதனால வந்த கேடுகள். அவன் ஏட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க, லபிக்க அன்பு சித்திக்க, லபிக்க வழி சொல்லுகிறேன் ஆத்தாலே நந்தி திரு மூலரையும், லபிக்க காலாங்கியும் ஆத்தாலே நாதாந்த போகரையும் அப்படின்னார். அப்போ நாதாந்த போகர் அறிமுகப்படுத்துறதுனாலே பெரியவர்கள் என்ன செய்யும், நம்மள நல்ல மனசோட வள்ளுவன் சுட்டி காட்டுறது போல பெரியவங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க ஞானிகள். அதை பற்றி திறக்குன்னா அழுகுனாரா யாரும் சொன்னாலும் சரி. அப்போ அவங்களாம் அறிமுகப்படுத்தி எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கிறோம், இப்போ கஷ்டப்பட்டான் பேசுகிறோம் ஒரு அளவுக்கு தாங்க. ஆக எதுக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா, ஐயோ மனித வர்க்கம் அடையக்கூடிய ஆன்மலாவத்தை அடையாது, வெறும் ஆரவாரமான கல்வியை படித்தலும், நூல் வெறும் வெற்று நூல் அறிவு கையில் இருக்கும். அது நூலெல்லாம் உயர்ந்த நூல் தான், யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் உள்ளே போற முடியாது. அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமும் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கறிது, எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்துவதான்னு சொல்லுவான். ஆகவே அது நூலெல்லாம் படித்த முடியாது. இப்படி திருவடியை பிடிச்சிக்கணும்னார். இப்போ நம்ம சொன்னார்ல, இப்போ அவர் ஆசானே லவி சித்திக்க வழி சொல்கிறேன், நந்தி திருமூடரையும் காலாங்கி போகர் கரூர் முடி விரும்பார். ஏன்னா நாங்கள் பிடிச்சி கரையேறிட்டோம், நீயும் பிடிச்சிக்கோ அப்படின்னார். இப்போ காப்பான கரூர் போகனார் சொன்னதும்
ரோம ரிஷியா சொல்லியிருக்காரு. முற்று பெற்ற முனிவர்கள் ரோம ரிஷியும் புஜண்ட மகரிஷியும். இவ்வளோ பேர் சொன்னாலும் தினம் தொடர்பு கொள்ளாதனால ஏன் தினம் இது இப்போ இந்த தினம் ஏன் வர முடியல, தினம் வரலாம், வாரத்து ஒரு முறை வரலாம், ஏன் வர முடியலன்னா அது அந்த வேலை இருந்தது, இந்த வேலை இருந்தது, பொழுது ஏதோ சொல்லிட்டு இருப்பான். அவனேப்பா சரி நம்ம மேலே குற்றம் இல்லை, அவங்க பாட்டை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், பேசுகிறோம், ஐயா வாய்ப்பு இருக்குயா விடாதே எப்படியா அப்படின்னு சொல்கிறோம். அது நேரம் இல்லைம்மா. ஏன் நேரத்தை வீணாக்கிட்டு அவன் ஏமான் பொண்ணை பிடிச்சி புடையில அடிச்சு கொண்டு போடுவான். நீ அவன் ஏமாந்து நினச்சிடாத. உனக்கு நேரம் என் பொழுது போகுது, அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான் அவனை. நீ இப்போ பொழுது என்ன செய்யணும், பொழுது என்ன பொழுதுன்னா நியாயமாக ஆக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக உன்னுடைய வினைப்பயன் வாரத்துக்கு ஒரு முறை வர முடியாமைக்கு காரணமும் வந்தாலும் சேகரிக்க முடியாமல் பலகீனமும் அப்படியே நுட்பமாக கேட்டாலும் கடைப்பிடிக்க முடியாத பலகீனங்களாக இருக்குது. ஆகவே நாம் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பெரியவங்கள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறான். இப்போ சட்டமுனி என்ன சொல்லுவார்னா, பொழுது உதயத்தில் நம்மளா மூடர் மைந்தர் போகர் கரூராரி தியானம் பண்ணுவார். நாடு நகரத்தில் ஜீவஜந்து நாதாக்கள் சித்தருக்கு தோணாதையா. ஏன் சும்மா தான் சொன்னேன்னு, நீ சும்மா சொன்னாலும் உனக்கு புரியாது, இப்போ சொல்லாமல் இருந்தாலும் புரியாது. இந்த பாட்டையாவது காது விட்டுங்க, ஏதான் சும்மா சொல்லியேன்னா உள்ளே புகுந்து பாரு, ஒரு 2 நிமிஷமாவது தியானம் செஞ்சு பாரு, தெரியும் உனக்கு என்னான்னு. ஆக அவ்வளோதான் சொல்லிட்டு காட்ட. இந்த போடுவது திறதமடா மூடர் மைந்தர் போகர் கரூராரி தியானம் பண்ணு, நாடு நகரத்தில் ஜீவஜந்து நாதாக்கள் சித்தருக்கு தோணாம்பார். அப்போ மாயை இப்பொழுதும் சொன்னாலும் நாதாந்த சித்தருக்கு தெரியாதுன்னு சொன்னார். தெரிஞ்சாலும் உள்ளே போட முடியாது, ஏன்னா மனமாகியன்னா. அப்போ உலகமதில் பிரபஞ்சம் ஆகியதல்ல ஒருவரால் முடியாது கடினமெத்த. பல கலைகள் வேதமோடு சாஸ்திரங்கள் பல தொழில்கள் ஏறியது கற்றாலும் தான் நடமிடர்கள் வருவதை தள்ளப்போமோ நாதாந்த நடுவனையை காண்பதுண்டோ. குளமறிய சுக்கரத்தை கலந்து கொள்ள குருமுனியும் தாளினியை பூணுவேன். பூண்டு கொள்ள குளங்காட்டும் குறையை காட்டும் பூர்ண நூல் தானே எறிய புத்தி காட்டும். ஆண்டுக்குள்ளும் தனக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். ஆக எதுக்கு சொல்கிறோம்னா, எல்லாம் பெரியவங்க இவ்வளோ தூரம் சொல்லுவார். பூண்டு கொள்ள குளம் காட்டும் குறியை காட்டும் பூர்ண நூல் தனி அறிய புத்தி காட்டும். ஆண்டுக்குள்ளும் பூர்ணம்தான் தனக்குத்தானே ஆதி அடி முடி காட்டும் அறிவை காட்டும். வேண்டுவது விளக்கரிய தூண்டுகோளாய் வேதாந்த நூறு பொருளை தூண்டு சொன்னேன். மாண்டிறந்து போகாதே மக்கா கீழ் மனமிறந்த மகிமையெல்லாம் முத்தியாச்சுமார் சட்டம்னு சொல்வார். பெரியவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பாடினாலும் சான்றோர்கள் ஜென்மத்தை கடத்திட்டுங்க. ஆர்வம் எத்தனை பேர்த்துக்கு இருந்தது, நூலறிவு எத்தனை பேர்த்துக்கு இருந்தது, யார் கடை தேடி இருக்கிறான், நூலறிவு கொண்டவன் கடை தேடி இருக்கிறானா, திருவடி பிடிச்சவன் கடை தேடி இருக்கான். ஆராய்ந்து பார்க்கும்போது திருவடி பிடிச்சதான் கடை தேடி இருக்கான். திருவடியும் யாரை என்று அறிமுகப்படுத்தி பூஜை செய்தார்களோ அவன் தான் கடை தேடி இருக்கிறான். நூலறிவு என்பது துணை, வாசித்தல் பூசித்தல் போற்றல் செவித்தல் இருந்தார். ஆக படிக்கும்போது பக்தி விசுவாசம் படித்தாதான் மனசு தெளிவடையும். வாசிக்கணும், நூல் படிக்கணும். வாசித்தல் பூசித்தல் போற்றல் செவித்தல் ஆசட்ட நற்றவும் வாய்மை அழுக்கின்மை நேசித்துட்டு அன்னமும் நீ சுத்தி செய்தன்பார். ஆக திருமந்திரம் படிக்கிறோம், திருக்குறள் படிக்கிறோம். படிப்பது எதுக்குன்னா திருவடியை பிடிப்பதற்கு படிக்கிறோம். ஆகவே எல்லா ஞானிகளும் இதெல்லாம் சொல்லியிருந்தாலும் இந்த காலம் நல்ல காலம் வந்துடுச்சு. இந்த காலம் எதுக்கு என்ன எப்படியா நல்ல காலம்னு கேட்டான். அந்த காலத்தை பேசப்பட்டதெல்லாம் பதிவாகலை, இப்போ பேசப்பட்டதெல்லாம் பதிவாகிட்டு இருக்கு. எங்கே வேணாலும் இப்போ இந்த பதிவு நாடகம் எங்கே வேணாலும் கேட்கலாம். கேட்கும் போதெல்லாம் பெரியவங்களுடைய பெருமை பேசப்பட்டிருக்கு. கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே சிந்தனை தடமாறும். முயற்சிக்கும் போதெல்லாம் முன்னி இழுத்துக்கிட்டு கிடக்கும். இப்போ ஏற்பட்ட இந்த உலகத்தில் இந்த பதிவு நாடகங்கள் சமுதாயத்துக்கு போனால் அவரவர்கள் முன்னேறலாம். இப்போ எப்படி இருக்குன்னா, குடிலாதான் தேறினானா, அவன் தேறினானா இல்லையா அப்படி ஒரு சந்தேகம். நாங்கள் தேரலான்னு சொல்ல முடியுமா, நாங்கள் தேறி இந்த இடத்துக்கு வரலன்னு சொல்ல முடியுமாங்க இருக்கு. ஆக நாங்கள் தேறி தான் இருக்கிறோம். ஆனால் அந்த மக்கள் தொண்டர்களுக்கு ஒரு வகையான ஐயப்பாடு அவங்க மேலே வரல, வினப்பயன். இந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, தொட்டக்காரியெல்லாம் நல்லபடி நடக்குது இல்லை, பெரியவங்க பிடிச்சி கரையறிக்கணும்னு நினைக்கணும். நடிச்சிட்டா நல்லது, இல்லைண்ணா எனக்கு வேணாயே என்ன தரலையா, நான் சுட்டி காட்டேன் நல்லவா. நான் சுட்டி காட்டல, லவிக்கையோடு சொல்லிக்கிற ஆத்தாலே நந்தி திரு மூலரையும் லவிக்கை காலாங்கி ஆத்தாலே நாதாந்த போகரையும் சத்தி சிதமன் ஆத்தாலே சட்டமுனி பூஜை செய்வேன் உத்தம கொங்கனரை ஆத்தாலே உசிதமாய் பூஜை செய்வாய் கரூரார் ஆனந்தர் ஆத்தாலே கண்டு வெளி தெரிந்தோர் ஒரு நெறியாய் இவர்களையும் ஆத்தாலே உண்மையுடன் பூஜை செய்தால் சண்டாளம் நானாலும் ஆத்தாலே தான் வேதை காண்பான. சண்டாளனா இருந்தாலும் சரி, புண்ணியவான்கள் உங்கள்லாம் பெரியோர்லாம் புண்ணியவான்கள் பிடிச்சி சண்டாளனா ஐயா சொல்லணும்.
நான் என்னை போல பஞ்சமா பாவி உலகில் யாரும் இல்லை என்பது எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். நான் பாவி தான் ஐயா, நீ தான் என்னை காப்பாற்ற. சண்டாளனுக்கே இந்த வாய்ப்பு இருக்கும்போது நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் போகும். பெரியவங்கள்லாம், பெரிய பெரிய மகான்கள்லாம் இரவு எந்த நேரத்தை அழைத்தாலும் சரி நினைப்பதுக்கு முன்னே வரக்கூடிய மகான்கள். இவங்கெல்லாம் திருவடியை பிடிச்சிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த 15-16 ஆண்டு இதை பேசியிருக்கிறேன். இப்போ நான் நேரத்தை வரலும், இதுக்கு முன்னே வரலும், அரை மணி நேரத்துக்கு பேசுவதற்கு முன்னே இருந்த உடல்நிலை பேச முடியுமா? அதுக்காக ஆசான ஒத்துழைப்பு இருக்குமா? இல்லை இருமல் வருமோ, புகைச்சல் வருமோ என்றெல்லாம் அஞ்சு கொண்டு இருந்த நான் சிறிது நேரம் விளக்கம் சொல்லிட்டு நேரத்தை ஆரம்பிக்கப்பட்டு இப்போ நான் 1 மணி நேரம் இருக்குமா, 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். ஆக இதெல்லாம் தலைவனுடைய சித்தம், அவருடைய ஆசானுடைய அகத்தீசனுடைய சித்தப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் 4 முறை இருமுனா நானே நிறுத்திடுவேன். பேசிகிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் 4 மணி நேரம் பேசுவோம். விடிய மட்டும் பேசுவோம், கேட்கறதுக்கு மட்டும் ஆளுங்க இருக்கணும். ஏன்னா அது கேட்கலாம். ஆக வாய்ப்பு இருக்கு ஐயா. பெரியோர்களே, தொண்டர்களே, சுத்த ஆன்மீகவாதி நீங்கள்லாம் கேட்க வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த ஓங்காரக்குடியில் வந்து போக வாய்ப்பு கிடைத்திருக்கு. பிடிச்சி கரையேறிக்கிங்க. இங்கே பழசை சிந்திக்க எனக்கு நேரம் இல்லை. இங்கே அவன் தவறு செஞ்சான், இவன் தவறு செஞ்சான், அதெல்லாம் சிந்திக்க மாட்டேன். இப்போ என்ன சொல்கிறேன்? ஜென்மத்தை கடத்திட்டு விரும்புறியா? என்னை தலைவனாக பார்க்குறியா? ஆசானாக பார்க்குறியா? தலைவனாக ஆசானாக பார்த்து என் மேலே உன் அன்பு இருக்கா, மரியாதை இருக்கா? இல்லை உன் கட்ட கல்வியை தான் மனசு வச்சிருக்கியா? என் சொல்ல நம்புறியா? பிடிச்சி கரையேறிக்கான்னு கேட்போம். இங்கே வரவு செலவு பார்க்க நேரம் இல்லை. அவன் என்ன பேசுனான், இவன் என்ன செஞ்சாங்கதான் எனக்கு சிந்திக்க நேரம் இல்லை. இப்போ எல்லாம் அது மனித இயற்கை தான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆக பகையை முடித்தல் அல்லது வளர்க்கலுக்கு நாங்கள் வரல. பகை அதான் அறியாமல் உள்ளவன். பகையை உருவாக்குதல் முடித்தல் எல்லாம் மனித வர்க்கம். அது சராசரி மனிதன் செய்கிறது. அது சராசரி மனிதன் ரொம்ப கீழானவன் தான் செய்வான். இப்போ நாங்கள் பகையை உருவாக்கவும் இல்லை, பகையை முடிக்கவும் விரும்பலை. யார் வேணாலும் வரலாம், அப்போவே மன்னிப்போம், அப்போவே மறந்து விடுவோம். ஏன் நான் சொல்லலை, வள்ளுவன் சொல்லியிருக்கான், நன்றி மறப்பது நன்றென்று, நன்று அல்லது அன்றையே மறப்பது நன்றுன்னா. அப்போ மறக்காட்டி என்னன்னு கேட்டான், நன்று அல்லன்னா. ஆக அவங்க பெரியவங்க என்ன சொன்னாங்க, மறந்துட்டுமா இன்னும் இடத்த மேலே போடுவோம். சால்விற்கு கட்டளை யாதினின் தோல்வி தொலையலார் கொண்டும் கூடன்னா. சால்வு சான்றாண்மைக்கு என்னடா இலக்கணும்? கட்டளை உரைக்கல், உரைக்கல்னு சொல்லுவான். சால்வு சான்றாண்மைக்கு என்ன இலக்கணும்னு கேட்டான். தாம ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாத தோல்வியை ஏற்றுக்கொள்ளம்மா. என்ன செய்தார் உறுத்தால் அவர் நான் நன்மையும் செய்து விடணுமா. அப்போ நன்றியும் மறப்பது நன்றன்றுன்னு சொல்லிட்டான். நன்றல்லது அன்றையே மறப்பது நன்றுன்னு சொன்னதுனால அந்த நினைக்கவே கூடாதுமா. நினைச்சாலே பிரச்சனை வருமா, இல்லாட்டி கேடு வரும்னு சொல்லிடுவான். ஆகவே வள்ளுவன் ஆகிய பெரியோர்கள், வள்ளுவன் பெரியோன், மிகப்பெரியோன் வள்ளுவன். அதனால நூல் அற்புதமான நூல் இருக்கும். ஆக எப்பேற்பட்ட ஞானிகள்லாம் நம்ம நாட்டில் தோன்றி இதுக்கு மேலே ஒருத்தன் சொல்லவே முடியாது. வள்ளுவன் சொன்னது போல் சாறு உணர்ந்து சாறுகடை ஒழிக்கும் மற்றழித்து சார்தாரா சாதுன்னா பிறப்பண்ணும் பேதையும் நீங்க சிறப்புன்னு சென்பூர் காண்பதுமா. இதெல்லாம் கொட்டிட்டு போயிருப்பான். இந்த மெய்யுணர்தெல்லாம் அள்ளி கொட்டியிருப்பான். யோகிகளுக்கு மட்டும் தெரியும். ஏயா மெய்யுணர்தல்னு சொன்னேன். மெய்யுணர்தல்னு சொன்ன அந்த வார்த்தையிலேயே பொய்யை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அரிசின்னு சொன்னால் அது உமையும் தவிடு இருக்குது இல்லை அதுக்கு முன்னே நெல்லுங்கிற பேர் இருந்தது. அப்போ மெய்யை உணர்ந்தோம்னா பொய்யை நன்கு அறிந்திருக்க வள்ளுவ பெருமான். ஆகவே அதெல்லாம் அற்புதம் கிடைக்கும். அற்புதங்கள்லாம் அடங்கி கிடக்குது. திருக்குறள் எழுதினவன் பெரிய ஆள், சும்மா சாதாரண ஆள் இல்லை. நான் தான் சொன்னேன், திருக்குறள் கடவுளாக செய்யப்படுன்னு சொன்னோம். வள்ளுவனை வணங்கினாலும் எல்லா ஞானிகளையும் வணங்குறதா ஒப்பானது. ஆகவே நூலறிவு வேண்டும். எப்போ நூலறிவு வரும்னு கேட்டான். அது இருக்குயா, சாறு உணர்ந்து சாறுபட ஒழிக்கின்னு இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லுவான். ஆக இதெல்லாம் அவங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது நூலறிவு வேண்டும். நூல் படித்தா புரியணும். எப்போ புரியுன்னு கேட்டான். நூலை வணங்கி ரகசியமாக என்ன செய்யணும், மானசீகமாக திருமந்திரத்தை நினைக்கும் போது திருமூல தேவன் திருவடியால் இருக்குன்னு சொல்லி தொட்டு கண்ணில் ஊற்றிக்கணும். வணங்கி படிக்கணும். வணங்கி படித்தாதான் நூலறிவு வரும். இல்லைன்னு சொன்னால் படிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும், உள்ளே போட முடியாது. ஆகவே திருமல தேவனையும் அகத்தீசனையும் வணங்கி எப்போ இருக்கிற ரகசியம் எனக்கு உணர்த்தப்படும்னு சொல்லணும். இந்த ரகசியத்தை உணர்த்துன்னு கேட்டால் தான் நூலறிவு வரும். ஆக திருவருள் இருந்தால் நூலறிவு வரும். நூலறிவு வேணும், அதுக்கு நுட்பம் புரியணும், கடைப்பிடிக்க அறிவு வேணும். கடைப்பிடிக்க அறிவு இருந்தால் போதுமா, தொட்டு எடுத்து கொண்ட காரியத்தின் லட்சியத்தை செத்தாலும் முன்னாடி செத்தாலும் தடையாக சொல்லுவார். செத்தாலும் வைத்தடி பின் வாங்காத தீரம் ஒன்று புரியினார் மஸ்தான் சொல்லுவார். ஆக தீரம் வேண்டும். அந்த எடுத்து கொண்ட லட்சியத்தை முடித்தியாகங்கிற ஆர்வம். இந்த தீரம், ஆர்வம், அடக்கம், தன்னடக்கம், புறநடக்கம் எல்லாமே
திருவருள் இல்லைன்னா முடியாது. திருவருள் துணை இருந்தால் எல்லாம் வந்துடும். ஆர்வம் வரும், அடக்கம் வரும், பொறுமை வரும், நல்ல பண்புள்ள தொண்டர்கள் அமைவாங்க, நல்ல தொண்டர்கள் தீடு நல்ல பண்புள்ள சீடர்கள் அமைவாங்க, வறுமை எல்லா வாழ்வு வரும். இதெல்லாம் பெரியவங்க ஆசி இருக்கணும். ஆகவே வணங்குவோம், திருமந்திரம் படிப்போம், திரு அருள்பா படிப்போம், திருக்குறள் படிப்போம், பெரியவங்க நூல் நினைப்போம், அதை பற்றியே பேசுவோம். பேச பேச வணங்க வறுமை தீரும், மன உளைச்சல் தீரும், பகைமை தீரும், பழி வாங்குற உணர்ச்சி இருக்காது. அதுக்கு முன்னே என்ன நினைக்குன்னா, தவத்தினுடைய வல்லமை இருந்துச்சுன்னா தவ வலிமை உள்ளவர்கள் எடுத்ததுமே எதிரி பகையை முடிக்க நினைப்பான். மேலே போக போக அந்த பகையை நாம் செய்த பாவம் தான் பகையாக மாறிடுச்சு. இப்போ நட்பாக மாறினதுக்கு நம்ம காரணம் இல்லை, பகையாக இருந்ததுக்கு நம்ம காரணம் இல்லை. எல்லாம் இதை திருவள்ளுவர் துணைப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வருவோம். ஆகவே பெரியவங்க ஆசி இருந்தால் உடல் ஆரோக்கியம் இருக்கும், நட்பு பெருக்கும், நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை வர்றதுக்கு தயவு இருக்கணும், இல்லைன்னா நல்ல சிந்தனை வராது என்றும். எல்லா நன்மையும் அடையணும். ஒரு மனிதனுக்கு இந்த தவத்தை முடிப்பதற்கு நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை அமையணும். வறுமை இருக்கக்கூடாது, பகைமை இருக்கக்கூடாது, பலகீனங்கள் இருக்கக்கூடாது, கொடுமையான சின்னங்கள் இருக்கக்கூடாது, சாந்தம் இருக்க வேண்டும். இதெல்லாம் அடைய வேண்டும் சொன்னால் பெரியவங்க ஆசி பெறணும். ஆகவே பெரியவங்க ஆசான் அகத்தீசன் வாரந்தோறும் பேசாதுன்னு சொன்னாலும் நான் வேண்டிக்கிட்ட நேரத்து ராத்திரி இருந்த அந்த ரொம்ப புகைச்சல், தூங்க முடியல, நல்லா இல்லை, தூங்க முடியாமல் தடமாறினேன். எப்போ இந்த நிலைமையில் கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறோம், நான் பேச முடியாமல் சொல்ல வருமோன்னு நினச்சி கேட்டோம். அப்போ என்ன செஞ்சார், நான் என்னை கேட்டுக்கிட்டேன், என்னால் பேச முடியலையா, நான் என்ன செய்யிட்டேன்னு கேட்டேன். அதுக்கேற்ற மாதிரி சொன்னார். இப்போ பேச சொல்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறோம். வாரமும் வர்றீங்க, அன்பர்கள் வர்றீங்க, ரொம்ப பலகீனமாக இருந்தால் பேச்சை நிறுத்திக்கிறோம். இல்லாட்டி நாமத்தை சொல்கிறோம், நாமத்தை சொல்லும் போதே பேச ஆசி கிடைச்சா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. இங்கே வாங்காரக்கூடிய ஆசானை வந்துட்டு நாங்கள் வாங்காரக்கூடிய ஆசான் உண்மை பொறுத்து தெரிஞ்சவன், தற்பெருமையை பேசி நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறீங்களா? தற்பெருமை இல்லை, வாய்ப்பு கிடைத்திருக்கு. நீங்களாம் முன்னேற வேண்டும், நிலை உயர வேண்டும், வர சொல்லியிருக்கோம். மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, வாரம் கூடுவோம். தலைவன் சொன்னாலும் ஆசானை வணங்கி கேட்குறோம், பேசுகிறோம். ஆகவே நிலை உயர்வதற்கு ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. தேதி 13/12. என்னுடைய தேதி 13/12/1998. கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இடம் ஓங்காரக்குள்ளே பேசியிருக்கிறோம். நான் சொல்லப்பட்ட கருத்து என் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். நான் பெரிய படிப்பாடி இல்லை, அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். அவரவர்கள் வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி இது புலப்படும், உண்மை தெரியும். பரம்பொருளாம் ஞானபண்டிதன் குடிலாசான் திருவடி பணிந்து அன்பர்கள் அனைவரையும் வணங்கி 13/12/98 தேதி ஆசானுக்க ஞானிகள் தந்தருளிய சுவடியினை படிக்கின்றேன். ஓங்கார இறையருளே அரங்கா போற்றி, ஓங்கார இறையருளே அரங்கா போற்றி, ஓங்கார ஜோதியே அரசா போற்றி, ஓங்கார குடில் வாழும் தேசிகா போற்றி, ஓங்கார இறையருளே உமை போற்றி போற்றி. போற்றியே கும்பன்யான் ஆசிபாகம் புகன்றிடுவேன் வெகுதானிய தேளின் திங்கள், உற்றதொரு ஆசியதை அளிப்பேன் அப்பா, ஓம்கார அவதார கல்கியே வாழ்க. உற்றதொரு ஆசியதை அளிப்பேன் அப்பா, ஓம்கார அவதார கல்கியே வாழ்க. வாழ்கவே ஆக்கை நலம் செழுமை காண, வருமுலகில் ஆகார அறிவுரை ஆசி. தாழ்விலா இதன் காலம் அளிப்பேன் நன்றாய்,
தவசித்தே உன் ஆக்கை நலமும் காண. காணவே தவ உணர்விற்கு ஆசி அளிப்பேன். கடல் உப்பு உணவில் ஏது? இந்து உப்பு சேர்ப்பாய். காணவே தவ உணர்விற்கு ஆசி அளிப்பேன். கடல் உப்பு உணவில் ஏது? இந்து உப்பு சேர்ப்பாய். பேணவே புளியின்றி உணவு சமைத்து சாரதனில் எலும்பிச்சை கனிபிழிந்து சமைத்து சமைத்திடவே காரம் மிகு சேர்க்கா வண்ணம் சாற்றிடவே நெய்தனில் வெந்தயம் தாளிதம் செய்து சமைத்து உண்ண ஆசி உண்டு இதன் காலம்தான். சாற்றிடவே ஆக்கை நலம் செழுமையாகும். ஆகுமே கும்பன் என் ஆசி உண்டு. ஆகுமே கும்பன் என் ஆசி உண்டு. அகிலமதில் தவசித்தன் நீதான் அப்பா. அகிலமதில் தவசித்தன் நீதான் அப்பா. வாகுடனே தனித்திருந்து செயலை காண. வாகுடனே தனித்திருந்து செயலை காண வருமுலகில் கும்பன் யான் ஆசி அளிப்பேன். அளித்திடவே வாரந்தோறும் கூட்டம் வேண்டாம். அளித்திடவே வாரந்தோறும் கூட்டம் வேண்டாம். அகிலமதில் நின் தவத்தையே செய்வாயப்பா. தெளிவாக முழுமதினால் உபதேசங்கள். தெளிவாக முழுமதினால் உபதேசங்கள் தெளிவாகும் மக்களுக்கு நலன்கள் மேன்மை. மேன்மையே குடில் தொண்டர் செழுமை காண மேதினியில் ஞான நிலை அடைய ஆசி. உண்மையுடன் இதன்காலம் வழங்கினேனே ஓங்கார குடில் தொண்டர் உயர்வார் வாழ்வில். வாழ்வினிலே அரங்கர் உன் ஆசி தன்னால். வாழ்வினிலே அரங்கர் உன் ஆசி தன்னால் வையகத்தில் தொண்டர் யாவும் ஞானியாவார். வாழ்வினிலே அரங்கர் உன் ஆசி தன்னால் வையகத்தில் தொண்டர் யாவும் ஞானியாவார். ஊழ் நீங்கி பேரின்ப வாழ்வு ஓங்கும். ஊழ் நீங்கி பேரின்ப வாழ்வு ஓங்கும் ஓங்கார இறையோன் உன் ஆசி தன்னால். தன்னிலே அவரவர்க்கும் பேரின்ப நிலை. தவமுடனே ஞானிகளின் ஆசி ஓங்கும். நன்மை உண்டு முக்தி நிலை அடைவார்தானே. நானிலத்தில் தொண்டர்கட்கு பரிபூரண ஆசி. நானிலத்தில் தொண்டர்கட்கு பரிபூரண ஆசி. ஆசி உண்டு இதன் காலம் அளித்தேன் அப்பா. ஆசி உண்டு இதன் காலம் அளித்தேன் அப்பா. அருட்பெரும் ஜோதியே வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதியே வாழ்க வாழ்க. ஆசி உண்டு ஆக்கை நலம் செழுமை கண்டு அகிலமதில் நீண்ட நாள் புவியில் வாழ்ந்து. அகிலமதில் நீண்ட நாள் புவியில் வாழ்ந்து வாழ்ந்துமே மக்களையே ஞானியாக்கி. வாழ்ந்துமே மக்களையே ஞானியாக்கி வாழச் செய்ய ஞானிகள் நாம் வேண்டி நிற்போம். வாழச் செய்ய ஞானிகள் நாம் வேண்டி நிற்போம். ஊழ் நீக்கும் பரம்பொருளே வாழ்க வாழ்க. ஊழ் நீக்கும் பரம்பொருளே வாழ்க வாழ்க. ஓதினேன் ஆக்கை செழிக்க உணவு முறைகள். முறைகள்தான் அறிவுரையாய் அளித்தேன் இந்நாள். மனம் போலே மக்கள் வாழ ஆசி அளிப்பாய். மனம் போலே மக்கள் வாழ ஆசி அளிப்பாய். குறையின்றி நேர்மையுடன் குடில் தொண்டை குவலயத்தில் செய்பவர்க்கு ஞானம் சித்தி. குறையின்றி நேர்மையுடன் குடில் தொண்டை குவலயத்தில் செய்பவர்க்கு ஞானம் சித்தி. சித்தியே மக்களுக்கு நலமும் தானே. சிறப்பளிக்க வல்லோனே வாழ்க வாழ்க. சித்தியே மக்களுக்கு நலமும் தானே. சிறப்பளிக்க வல்லோனே வாழ்க வாழ்க. நத்தியே எண்ணம்போல் கனி உணவும் நானிலத்தில் புசித்திட ஆசி உண்டு. உண்டான இதன்காலம் அளித்தோம் நன்றாய் ஓங்கார இறையருளே வாழ்க வாழ்க. உண்டான இதன்காலம் அளித்தோம் நன்றாய் ஓங்கார இறையருளே வாழ்க வாழ்க. கொண்டுரைத்தேன்
தெளிந்தனையா இதன்காலம்தான் கூறி வந்த ஆசி நூல் இப்பாகம் முற்றுமுற்றே சுபம்.